குடும்பத்தில் கணவன் மனைவியோட உறவு உடைய என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்குது. மேரேஜ் ஆன எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலைகளாக எங்களுக்குள்ளேயும் இருக்குது. நாங்கள் எப்படி தீர்த்துக்கிறது, அதுதான் இந்த வீடியோ. அதாவது என்ன சூழ்நிலையில் வருது பாருங்கள். முதல்ல கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். பேசுகிறோம்ல, தப்பாக பேசுறது, திட்டுறது, கத்துறது நடக்குதா இல்லையா, கேலி பண்ணுறது, என்ன சொன்னாலும் மௌனமாக இருக்கிறது, பிரச்சனையை பேசி 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 தீக்காமையே மனசில் போட்டு அப்படியே மூடி 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 புதுகரமாக வர்றது. காலம் போக 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 அந்த அந்த காயம் வந்து பெருசாகிறது. கம்யூனிகேஷன் கேப்பில் தானே வருது. சிமிங்க. ரெண்டாவது, மரியாதை குறையுது. எங்கே மரியாதை குறையுது தெரியுமா? மற்றவங்க முன்னாடி பொது இடத்துல என்ன பண்ணுறோம், திட்டுறது, ஒய்ஃபை கத்துறது, இல்லை ஹஸ்பண்ட் வந்து கணவனை வந்து தப்பாக சொல்கிறது, மனைவி சந்தேகத்தின் பேரில் குறை சொல்கிறது, நீ ஒரு மட்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற வச்ச உறவு தான் உடனே ஒரு கேப் விட்டு விரிசல் வர ஆரம்பிக்குது. சே, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாரே, எல்லாரும் முன்னாடி இப்படி கேவலப்படுத்திட்டாரு, என்னை இப்படி பேசிட்டாரே. சரிங்களா? முதல்ல சொல்லாமல் இருந்ததுனால பிரச்சனை வருது. ரெண்டாவது, மற்றவங்க மத்தியில் அவமானப்படுத்தும் போது, கணவனை மனைவியை அவமானப்படுத்தினாலும் மனைவியை கணவனை அவமானப்படுத்தினாலும் பிரச்சனை வருது இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பிக்கை வச்சுருக்கோம் அவங்க மேலே, பயங்கரமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது, அங்கே பிரச்சனையாக இருக்குது. பணமாக இருக்கட்டும் சொல்ல மாட்டாங்க, ஒரு ஃபோன் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சந்தேகம் வர்ற மாதிரி. ஃபோன் யார் பண்ணா, உனக்கு எதுக்கு, சரி உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்துச்சு, யார் அவங்க, அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும், சரி நீ என்ன பணமாக சம்பாத்தி பண்ணி கொடுத்த, இந்த பண பிரச்சனை சொல்கிறதுக்கு நீ என்ன தீர்த்து வைக்க போறியா, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேள்வியாக வந்த பயம் ஃபுல்லாக என்ன பண்ணிடுது, நம்பிக்கை, அதை ட்ரஸ்ட்டை வந்து பிரச்சனையாக கொடுத்துருது. உண்மை தானே? இன்னொன்று பாருங்கள், பொறுப்பு இல்லாதன்மை. நல்லா பாருங்கள், ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, இல்லை 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, வீட்டு வேலை செய்கிறதில்ல, குழந்தைய பார்த்துக்கிறதில்ல, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செலவு, வீட்டில் உள்ள செலவு ஒருத்தர் மேலே மட்டும், இவர் மட்டும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நானா உனக்கு இது மட்டும் தான் வேலை செய்வேன், இந்த மாதிரி ஒரு அப்போ என்ன ஆகும், ஒருத்தரே செய்யும்போது அவங்களுடைய மனசு சோர்வடையும். அப்புறம் பயங்கர கோவம் வரும். சே, நான் மட்டும் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது, இவன் நல்லா ஜாலியாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறா, நான் மட்டும் ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது. இதுவே பெண்ணாக இருந்தால், இவர் என்ன நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக படுத்துட்டு இருக்காரு, பிள்ளையை பெற்று போட்டாச்சு, இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேங்கிற இது அந்த பொறுப்பு பங்கீடு இல்லாத தன்மை தான் என்ன பண்ணுது, 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனசு விரிசலை ஏற்படுத்துது. உண்மையா இல்லையாங்க? அடுத்து பாருங்கள், குடும்ப தலையீடு. நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என்ன பண்ணுவோம், உடனே மாமனார் மாமியார்கிட்ட சொல்கிறது, அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறது, அப்புறம் உறவினர்கள் மத்தியில் எல்லாத்தையும் பேசி கொழுந்தனார்னு எல்லாருக்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நிற்கிறது. அடுத்து வெளியாளுங்க எல்லாம் வந்து பிரச்சனை உள்ளே வந்தால் என்ன ஆகும், லாஸ்ட்டாக வீடே 2 ஆகிடும். இது நீங்கள் செய்வீங்களா? இருக்கவே கூடாது. தவிர்க்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா 2 பேருக்குள்ளே தீர்த்துக்கணுமே தவிர்த்து, சொந்த மதத்தில் அப்பா சைடு சொல்லக்கூடாது, அம்மா வீட்டு சைடு சொல்லக்கூடாது, மாமனார் மாமியார் வீட்டு சைடு சொல்லக்கூடாது, நண்பர்கள்ட்ட சொல்லக்கூடாது, உறவுகள் மத்தியில் சொன்னோன்னா இதெல்லாம் நான் பிரச்சனை கொண்டு வந்தானே இவங்களுக்கெல்லாம் ஒன்று பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அடுத்து எதிர்பார்ப்பு பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி நிஜத்தையும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். எதிர்பார்ப்பு வர்சஸ் நிஜம் என்ன நடக்குது பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆஹா இவனை நல்லா பார்த்துப்பான், என்னை இவ்வளோ செய்ய போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அதே கனவு எல்லாமே வந்திருக்கும்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி அடையலை அப்படிங்கிறப்ப என்ன வேணும், அப்போ ஏமாற்றம் வரும். ஐயோ நம்ம நினச்ச மாதிரியே வெளில சே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸால் என்ன, அது வேலையில் பிரச்சனை வருது, அடுத்த மனசில் கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் மன கஷ்டம் 2 வந்தால் என்ன ஆகும், வேலையில் பிரச்சனை, கடன், ஹெல்த் இஷ்யூ, இது எல்லாத்துலேயும் கோவம் வருது. அப்போ வீட்டில் தான் வெடிக்கும். தப்பில்லாதவங்க மேலே எல்லாத்து மேலேயும் டென்ஷன் ஆகும். எனக்கு தானே கஷ்டம் வருது, உனக்கு என்ன அப்படின்னு சண்டை தான் வரும். சரியா? இது உங்கள் வீட்டிலே இருக்கா? சரி, இந்த விஷயத்தில் நம்ம தினமும்
ஒரு சின்ன சின்ன காயம் விழுந்தா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆறாம விட்டுட்டோம்னா பெரிய விரிசல் வரும். இது எப்படி சரி செய்யலாம்? நீங்களா எப்படி சரி செய்வீங்க? அத கமெண்ட்ஸ்ல குடுங்க வரிசையா. சரியா? முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதுகாப்பு. பாதுகாப்பு வந்து முதல்ல திட்டுறத தாண்டி கை நீட்டுறது, மிரட்டுறது நடந்தா, அது வந்து கண்டிப்பான கிடையாது. ஒரு சேஃப்டி இஷ்யூ தான். அப்போ உடனே நம்பிக்கையான ஒரு நண்பர்கிட்ட சொல்லாமா, ஆள்கிட்ட சொல்லாமான்னா, மேக்ஸிமம் உங்க 2 பேருக்குள்ள உள்ள ப்ராப்ளத்த 3வது நபருக்கு தெரியாம சொல்யூட் பண்ணுங்க. அப்படி இல்ல அது வரம்பு மீறி பெருசா போச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைய தீர்த்துக்கோங்க. ஃபேமிலிக்குள்ள சால்வ் பண்ணணும். இல்ல இது கண்டிப்பா தீர்க்கவே முடியாத பிரச்சனை, இது போலீஸ்ட்ட தான் போகும்னா 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சேஃப்டி மெஷரா இருக்கும். 2வது அமைதியா இருக்கிற நேரத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இப்படி பேசும்போது வலிக்குது. உன் ஃபீலிங் மட்டும் உங்க ஃபீலிங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த டைம்ல 2 பேருமே என்ன பண்ணாதீங்க, இவன் தான் அந்த தப்பு பண்ணான், அவ தான் அந்த தப்பு பண்ணா, அவன் தான் இந்த தப்பு பண்ணான், இவ தான் அந்த தப்பு பண்ணான்னு 2 பேரையும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்காதீங்க. இது வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நல்லது இருக்கும். 2 பேரும் சேர்ந்து 3வது ஒரு இல்லாட்டி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அந்த ஒரு கவுன்சிலர் கிட்ட, இல்லாட்டி ஃபேமிலி கவுன்சிலர் குடுப்பாங்கல்ல, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் அட்வைஸ் வாங்கலாம். சரியா? அப்படி பேசுறது நமக்கு தீர்வு கிடைக்கலன்னா இன்னொருத்தர் நபர் மூலம். இதெல்லாம் யார் பண்றான்னா, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது நமக்கு. ஓகேவா? கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வச்சிருக்கிறாரு. அவங்க நடுநிலையா கண்டிப்பா நம்ம பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. சரியா? நம்ம பிரச்சனைய நம்ம தீர்த்துக்கணும்ல. அப்போ எப்படி பாருங்க, இத நம்ம ஏன் செய்யணும்? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அப்பா, அம்மாவுக்கு 2 பேருக்கு பிரச்சனை வரும்போது பாதிக்கப்படுறது குழந்தைங்க மட்டும் தான் மெயினா. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா என்ன பண்ணணும்? உங்க 2 பேருக்குள்ள ஒரு சமாதானமான ஒரு உறவு இருக்கணும். அந்த சமாதானமான உறவுக்கு தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க எந்த ப்ராப்ளத்துல இருக்கீங்களோ, அதுக்கு ஒரு தீர்வ இன்னைக்கே நான் எடுக்கிறேன். சரியா? குறை சொல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள தீர்வ நாமளே தீர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது தானே! சரியா? நன்றி.